ஹலோ, மணி எத்தனைன்னு தெரியுமா? காலையில் காலையில் நடுராத்திரி 3:45. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தானே கேட்குற? நான் ஒரு 12:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம், அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா முடிச்சிடலான்னு பார்த்தா புது போயிட்டே இருக்குண்ணா. நைட்டு மீன்ஸ் தூக்கம்னு சொல்லிட்டு போய் படுத்தலாம், தூங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு தானே கேட்குற? இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நான் சிஸ்டமை லாக் ஆஃப் பண்ணவே இல்லை. இவ்வளோ நேரம் இன்னொரு லேப்டாப்பில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன்னா, அதனால் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். நம்ம தான் ரெஸ்ட் எடுக்கல, லேப்டாப் ரெஸ்ட் எடுக்கணும்ல. உனக்கு தான் தெரியும்ல, நமக்கு எப்போ எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலைன்னா ஒழுங்காக வேலை பார்க்காதானே. செம்ம பசி. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ 2 பீஸ் இருந்துச்சுல்ல, அதை சாப்பிட்டுட்டு 2 கப் சுடுதண்ணி குடிச்சிருக்கேன். ட்ரைனிங் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கிளியர் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறியா? தூங்க போகிறேன், கண்ணு வலிக்குது, லைட்டாக பசிக்கும் செய்யுது. என் ரூமில் இன்னொரு டெனன்ட் இருக்கான்ல, போய் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டு சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னடா யாரோ உலாத்திட்டு இருக்க மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற சவுண்டு கேட்குதுன்னு போயிட்டு பார்த்தா அவன் ரூம்குள்ளே உலாத்திட்டு இருக்கான் ஹாலில். ஒரு செகண்ட் நான் தான் அவனை எழுப்பி விட்டேன்னு நினச்சேன். போய் கேட்டு வந்தேன், நான் அவனை எழுப்பி விட்டணும்னு கேட்டேன். இல்லை நான் தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் அவன்கிட்ட C டைப் சார்ஜர் வேணும்னு கேட்டேன். அப்புறம் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் இதை கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் எந்திரிச்சிட்டான்றதுனால ஆக்சுவலாக அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சும்மா 2 மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடல. அவன் எந்திரிச்சிட்டான்ல, சரி சூடு பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சூடு பண்ணி சாப்பிட்டேன். தூங்க போகலாமா? இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப மாமாவுக்கு கால் பண்ணி எழுந்திரிச்சிட்டான்னு சொன்னேன். சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் கால் பண்ணி பேசினா என்னமோ சொன்னான். 20 நிமிஷம். பாப்பாவோட ஸ்கூலில் வாட்ஸ்அப் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இனிமேல் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப் இல்லையா, இதில் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரியா? என்ன பிரச்சனையோ தெரில, இது வாட்ஸ்அப் வேணான்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இட் குட் பி சம்திங். யாராவது அவங்க டீச்சர்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம். இட் குட் பி இன்ஸ்டண்ட்டாக சொன்னோன்னே அதான் தோணும் எல்லாத்துக்கும். அதுதான் அவனுக்கும் தோணியிருக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனை? இல்லை வாட்ஸ்அப் இருந்தாலே நம்ம ஒழுங்காக பார்த்து சொல்லுவோமான்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ரொம்ப குளிருது, வேண்டாம். லைட்டாக ஒரே ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எவ்வளோ சின்னஸ் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். எனக்கு இருக்க லுல்லு கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது. இங்கே பாரு, நல்லா சில்லன்னு இருக்கு. அநேகமாக நாளைக்கு காய்ச்சல் வந்தால் நான் மட்டும் தான் காரணம், வேறு யாரும் இல்லை. லாக் பண்ணியாச்சு. இது ஸ்க்ரீன் லாக் பண்ணிடலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் தூங்கலை நம்ம. அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன் பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உருண்டு படுத்துட்டு இருந்தேன். சரி இது என்னது, என் பெட்டு நல்லா இருக்குல்ல, குச்சி. ஒரு 12:30 தான் எழுந்திரிச்சேன். காலையில் விடிஞ்சிருக்குன்னு நினச்சி எழுந்திரிச்சேன். கடைசியில் பார்த்தா விடியவே இல்லை, 12 தான் இருந்துச்சு. சொல்லி முடிச்சிட்றேன். மாமா கால் பண்ணாங்கன்னு சொன்னல, உடனே இது என்னது என்ன சொன்னால் சொன்னேன், உனக்கு என்னடா பிரச்சனை, டைரின்னு கொடுக்குறாங்க, என்ன ஒரே ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு டைரியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம வேறு ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்ருந்தோம்ல, அதனால் அவங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். ஸ்பீக்கரில் இருக்கேன்னா யாருக்கிட்ட ஸ்பீக்கர் போடுறான்? ஒர்க் ஹவர்ஸில் அவனுக்கு நான் கால் பண்ணக்கூடாதான், பேசக்கூடாதான், அச்சா. இன்றைக்கி ஸ்கூல் டாபிக் பேசுனதுனால நான் எதுவும் பேசலை.
நமக்கு நைட் டைமில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல சொன்னேன். ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும்போது நீ ஏன் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிற? ஆக்சுவலி நம்ம வாட்ஸ்அப் கால் பண்ணோன்னா யூஸ்வலாக அது வந்து லவுட் ஸ்பீக்கரில் தான் வரும். நம்ம அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத்தனைக்கும் அவன் வீடியோ காலில் கூட இல்லை, ஆடியோ கால். ஏதோ வேலையாக இருக்கானோ அதனால் ஃபோனை கீழே வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தான். இங்கே எல்லாம் அமைதியாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்ல வேலை அவன் ஸ்கூல் டாபிக் ஆரம்பித்தான். அப்போ தான் தோணுச்சு, சரி தம்பி நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு. லஞ்சுக்கு போகும்போது கால் பண்ணுறான்னா இன்னும் கூப்பிடல. மணி எத்தனை? நமக்கு 4 மணி ஆக போகுது. 4 மணினா அவனுக்கு வந்து 2:30. இன்னுமா சாப்பிடாம இருப்பான்? சாப்பிட போயிருப்பான் தானே. கூப்பிடல. அவன் கூப்பிட்டு அவனை லைட்டாக கடிச்சு வச்சுட்டு அப்புறமா போய் தூங்கலாம். சரி பாய். நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எந்திரிக்க மாட்டேன். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிக்குள்ளே எப்படியாவது எந்திரிச்சிட்றேன். இன்றைக்கி ஒழுங்காக சாப்பிடல. ஏன்னா முந்தானேத்து நைட்டு செஞ்ச அரிசி பருப்பு சாதம் நேற்று மதியம் சாப்பிட்டாச்சு. காலையில் கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்து ஈவினிங் வந்து 2 பீஸ் வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டாக கட் பண்ணி 4 பீசஸ் வர மாதிரி வேக வச்சேன். 2 பீஸ் சாப்பிட்டுட்டு நம்ம போய் பார்த்துட்டோம். இப்போ 2 பீஸ் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சாச்சு. பட் இது பத்தல. பட் இப்போ சாப்பிட வேண்டான்றதுனால நான் சாப்பிடல. தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டேன். நம்ம தூங்க போவோம். நாளைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சமைச்சு சாப்பிடுவோம். டீல்? ஓகே, குட் நைட். நீங்களாம் ஆல்ரெடி தூங்கி தான் இருப்பீங்க. நான் தூங்க போகிறேன். சரியா?